உறவுகளுக்கு வணக்கம். இங்கே பாண்டியன் குடும்பத்துக்கு சாப்பிட வரேன்னு தம்பிக்கிட்ட சொல்லிடுறாரு முத்துவேலு. அதை கேட்டுட்டு சக்திவேலும் குமாரும் அப்படியே அதிர்ச்சி ஆகுறாங்க. எல்லாத்தையும் ஆட்டையை போட்டு அமுக்கலாம் நினச்சிக்கிட்டு இருக்காங்க இந்த தம்பிக்காரங்க. இது தெரியாத முத்துவேலு அப்புறாணியாக இருக்காரு. சரி பரவாயில்ல, அம்மா கேட்டதுனால வரேன்னு சொல்லிடுறாங்க. இங்கே வீட்டில் வந்து எல்லாத்தையும் நீ சமக்கா, நீ நல்லா சம, கத்திரிக்காய் பிரியாணி வை, உன் அண்ணன் வரேன்னு இருக்காரு அப்படின்னு சொன்ன கையோட தலகால புரியலைங்க. ஐயோ எங்கள் அண்ணன் சமைக்க வராரா, சாப்பிட வராரா, ஐயோ எனக்கு என்ன சமைக்கிறது ஒன்றும் புரியலை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரே சந்தோஷம் தாங்கலை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டே அது வாங்கிட்டு வா இது வாங்கிட்டு வா, மீனாவும் வந்துடுறாங்க, ராஜிக்கு சந்தோஷம் அப்பா வரப்போகிறாங்கன்ட்டு. ஆனால் இங்கே பார்த்தா இங்கே நல்லா தடபடலாம் சமையல் ஆகிட்டுருக்கு. இங்கே அப்பத்தா வடிவு மாதிரிலாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. முத்துவேலுமே ஓரளவுக்கு நல்லா தாங்க இருக்காரு. ஆனால் குமார் வந்து அப்பா என்னப்பா பெரியப்பா வாட்டுக்கு அங்கே போகிறேங்கிறாரு, அங்கே போய் தான் ஆகணுமா, டே என்னடா பண்ணுறது, அண்ணனை எதுலன்னே நம்ப முடியல, சேர்க்க முடியலையே, இந்த மனுஷனை புரிஞ்சிக்கவே முடியலடா, என்ன நேரத்தில் என்ன பேசுகிறாருன்னே தெரியல. ஒரு நேரம் நமக்கு சாதகமாக பேசுகிறாரு, ஒரு நேரம் நமக்கு பேதி பிடுங்குற மாதிரி பாதகமாக பேசுகிறானே எங்கள் அண்ணன், இது சரிப்பட்டு வராது குமார். அப்பா என்னப்பா பண்ண போகிறீங்க? ஆமாடா, நம்ம சொத்தை யாராவது ஆட்டையை போட நினச்சா அது அண்ணனாக இருந்தாலும் பார்க்க மாட்டேன், ஆத்தாவாக இருந்தாலும் பார்க்க மாட்டேன், ஏன் அந்த ஆண்டவனாக இருந்தாலும் பார்க்க மாட்டேன்டா. அம்புட்டு சொத்துக்கும் ஏன்டா அப்படி காத்துக்கிட்டு கிடக்கிறேன் இளவு கத்த கிளியா, என் புள்ள நீ தாண்டா ஆளணும், இந்த வீட்டை ஆளணும் அப்படின்னு சொல்ல, அப்பா நீ இருக்கிற வரைக்கும் எனக்கு கவலையே இல்லைப்பா அப்படின்னு ரெண்டு பேரும் கட்டிக்கிறாங்க. அப்புறம் விருந்துக்கு நம்ம எங்கேயாவது போயிடுவோம்ப்பா, நம்ம அந்த வீட்டுக்கு சாப்பிட போகாம, டே டே அப்படியே போவேன்டா, அண்ணன் பின்னாடி ஐஸ் வச்சு எதுக்கு தெரியுறேன், கட்டுப்பட்டுக்கிட்டு சொத்தை எழுதி வாங்கணும்ல, அதனால அண்ணன் பின்னாடி போவான் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி ஆகுறாங்களா. அடுத்து பார்த்தா சந்தோஷமா போட வேலை கட்டிக்கிறதுனா அப்படி தான் ஹாப்பியாகிறாங்க. இங்கே சமையலை செஞ்சு முடிச்சுட்டு வாசல்லே எங்கள் அண்ணன் எங்கடா டே போய் கூட்டிகிட்டு வாடா பழனி அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தான் ஒரு சந்தோஷம். மீனா பார்க்குறாங்க, அத்தை அண்ணன் வர்றாருனோன்னா அப்படியே சந்தோஷமாக இருக்காது அடிப்புன்னு, இருக்கும் நம்ம அப்பா அம்மா பேசுகிறேன்னு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அரசி பார்க்குறாங்க, அம்மா அப்படின்னு சொல்லி எல்லாம் ஹாப்பியாக இருக்க. வாசலை வந்து நிற்க அவங்க எல்லாரும் வெளியில் வராங்க. வந்த கையோட அண்ணே அப்படின்னு சொல்லி வாங்க வாங்க வாங்கன்னு அப்படியே ஆரத்தை எடுத்து அம்மாவையும் அண்ணனைங்களையும் அப்படி தான் சந்தோஷமாக வீட்டுக்குள்ளே கூப்பிடுறாங்க. ராஜி அப்பா சித்தப்பா அண்ணேன்னு சொல்லி அவ்வளோ ஹாப்பியாகிறாங்க. ஆனால் குமார் மட்டும் அந்த அரசியை பார்த்து, அரசி ஹாய் நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்க, நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்ல அரசியவே வச்சுக்கின்னு வாங்காமல் சைட் அடிக்கிறான். அந்த சைட்டை அடிக்கிறதே அடிக்கிறேன், நல்ல மனசோடு அடித்தா நல்லா தான் இருக்கும், ஆனாலும் பரவாயில்ல அரிசி மட்டுமாவது நல்லபடியாக வச்சு வாழுவோம் அப்படின்னு சைட் அடித்தாங்க கூட பரவாயில்ல, என்ன நினப்பில்லாமல் இருக்கேன்னு தெரியலைங்க. அடுத்து வாங்கினேன் உட்கார வச்சு அதை கொடுக்குறதுன்னு இதை கொடுக்குறதுன்னு பந்தி வச்சு பரிமாறுறாங்க. முத்துவேலும் சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. சக்திவேல் அப்படியே அப்படிங்கிற மாதிரி சாப்பிட்றான். அப்பா பிரியாணி சூப்பராக இருக்குல்லப்பா அப்படின்னு குமார் சொல்ல, டேய் என்னடா இங்கே வந்திருக்குது என்ன பிரியாணி தின்னு சூப்பராக இருக்குன்னு சொல்கிறக்கா வந்திருக்கோம், அப்பா என்னப்பா நல்லா இருக்குன்னு தானேப்பா சொல்லணும், ஐயோ நான் என்ன பண்ணுறது உன் பெரிய பண்ணுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சக்திவேல் சொல்ல, அப்பா நீ நல்லா இருக்கிறதுனால தானேப்பா நீனும் பிரியாணி அள்ளி அள்ளி அடிக்கிற, ஐயோ பார்த்துட்டானம்மாவே அப்படின்னு, சரி விட்றா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா தான் இருக்குது உங்கள் அத்தை நல்லா தாண்டா சமைச்சிருக்கா அப்படின்னு சொல்ல, அண்ணே சாப்பாடு நல்லா இருக்கானே ருசியாக இருக்கானே நல்லா இருக்கு கோமதி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்ல, அத்தா நீ அப்படி சமைச்சிருக்காத்தா என் அம்மா மாதிரி சமைச்சிருக்க அப்படின்னு கோமதியோட அம்மா சொல்ல, அப்படியம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ணே வச்சுக்கோங்கண்ணே, அவ்வளோ ஒரு பரிமாறமோ அந்த பாசம், பிரியாணி பரிமாறுறது பெருசு இல்லைங்க, அந்த மனசில் பாசம் இருக்குது பார்த்தீங்களா. கோமதியை பார்த்துட்டு முத்துவேலே கொஞ்சம் கண்ணு கலங்குறாரு. சே நம்ம ரொம்ப நோகடிச்சிட்டோமே வீட்டுக்கு வந்த தங்கச்சியை அப்படின்ட்டு. அடுத்து எல்லாம் சாப்பாடு முடிஞ்சிருது, வெத்தவா கொடுக்குறதுன்னா அவ்வளோ ஒரு தடபுடலாம் சாப்பிட முடிஞ்சானே, அண்ணே கிளம்புவோமா அப்படின்னு சக்திவேல் சொல்கிறாங்க. இருடா இரு அப்படிங்கிற, அண்ணே ஏன்னு ஒரு 10 நிமிஷம் இருக்கக்கூடாது அண்ணே, இங்கே பாரு நீ சொன்ன அண்ணன் வரேன்னு சொன்னார் அதனால் நாங்கள் வந்திருக்கோம், சாப்பிட்டாச்சு அவ்வளோதான் போயிட்டு போகுது விடுங்க கிளம்புங்க எல்லாரும் அப்படின்னு சொல்ல, பழனி வந்துட்டு அண்ணே கொஞ்சம் நேரம் இருங்கண்ணே எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறோம் அண்ணே ப்ளீஸ்ண்ணே அப்படிங்கிறாங்க. டே என்னடா நினச்சிட்டு இருக்க, பொழப்புதல போய் வேணாமா கடைகளுக்கு போக வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் பார்க்குறான் பாண்டியனை. ஒரு அளவு தான் எல்லாம் இருந்தாலும் அப்படின்னு சொல்லி கிளம்பல, இருங்க அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் வராரு. என் பொண்டாட்டி இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கா, நான் எவ்வளவோ நான் இத்தனை வருஷத்தில் அவளை நான் சந்தோஷமாக தான் வச்சுருந்தேன், ஆனாலும் இன்றைக்கி சந்தோஷமாக இருக்கிறா, அதை விட ஆனந்தம் இந்த உலகத்திலே என் பொண்டாட்டி இன்றைக்கி தான் ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்கா, அந்த சந்தோஷத்தை கொடுத்த உங்களுக்கு நான் மனசார நன்றி சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்பிட்றாங்க. நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா என்னை மன்னிச்சிருங்க, நான் நன்றி சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்குறாரு, நன்றின்னு சொல்கிறாரு. என் குடும்பத்துக்கு நீங்கள் ரொம்ப ரொம்ப நல்லதான் பண்ணியிருக்கீங்க, நான் தான் உங்களுக்கு துரோகம் பண்ணிவிட்டு இல்லை என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்கிறாரு. அத்தைக்கிட்டேயும் என்னை மன்னிச்சிருங்க அத்தை அப்படிங்கிறாங்க. விடுப்பா
எத்தனை நாளைக்கு அதே சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜி வந்து அப்பா அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சிக்கிறாங்க, முத்தம் கொடுக்குறாங்க. இவர் ஊட்டி விடுறதுனே எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சு வீட்டுக்கு வந்துடுறாங்க. அப்படியே பிரியா விடைபெற்று அனுப்புகிறாங்க. அரசி வரட்டா அப்படின்னு சொல்லிட்டு குமார் போகிறாங்க. போயிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு இது கையை கழுவு போயில தண்ணி அரிசி எல்லாத்துக்கும் கொடுக்குறாங்களா கை கழுவுக்கு. குமார் பார்க்குறாரு, அரசி நான் கையை வேணால் இங்கே கழுவலாம், ஆனால் என் மனசுக்குள்ள ஒன்றை தான் வச்சுருக்கேன் அரசி, ப்ளீஸ் அரசி அப்படிங்கல. இங்கே பாரு இதெல்லாம் பேசாத, ஏதோ 2 குடும்பம் நல்லா சந்தோஷமாக இருக்குது, இதை பற்றி பேசாத அப்படின்ட்டு அரசி போயிடுறாங்க. என் அண்ணன் வந்துருச்சு, எனக்கு இதை விட எனக்கு வேறு என்ன வேணும் அப்படின்னு சந்தோஷத்தில் மயங்கியே விழுகிறாங்க கோமதி. என்னாச்சுன்னு வாசலை விட்டு வெளில போனவங்க ஓடி வர்றாங்க. கோமதி என்னாச்சு அப்படிங்கல. அப்படியே தண்ணி தெளிக்கிறாங்க. அண்ணே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குண்ணே, நீ இப்படியே இருந்துக்கண்ணே, எனக்கு ரொம்ப உறவாட்டியும் சண்டை இல்லாமல் இருப்போண்ணே ப்ளீஸ்ண்ணே அப்படிங்கிறாங்க. சரித்தா பார்த்துக்க, உடம்ப பார்த்துக்க அப்படின்ட்டு போயிடுறாங்க. ரூம்குள்ளே போயிட்டு அப்பனும் மயனும் அப்படியே மண்டையை பிச்சுக்கிறாங்க. என்னடா அது இப்படி ஆகிட்டாங்க அப்படி ஆகிட்டாங்கன்னு ஒரு செம்ம காண்டில் இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தா இங்கே கதிர் ராஜி என்ன பண்ணுறாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க. உங்கள் அப்பா வந்தது உனக்கு ரொம்ப ஹாப்பி தானே அப்படின்னு சொல்ல, பின்ன ரொம்ப ஹாப்பி இல்லாமல் அப்படிங்கல என்ன பண்ணுறாரு, நான் அப்பாவுக்கு நன்றி சொல்கிறேன் அப்படின்னு ஃபோனை போடுறாங்க. ராஜி ஃபோன் அடித்தோன்னா முத்துவேல் பார்க்குறாங்க, என்ன ஃபோன் அடிக்கிறா அப்படின்ட்டு பார்க்குறாங்க. சக்திவேல் இல்லை, அப்பாடா அவன் இல்லை அப்படின்ட்டு ஃபோனை அட்டன் பண்ணிவிட்டு ரூமுக்குள்ளே போகிறாரு. அப்படியே ராஜி அம்மா பார்க்குறாங்க, என்ன ஃபோன் வந்துச்சு, உள்ளுக்குள்ளே போகிறாரே, இப்படிலாம் பண்ண மாட்டாரே, யாராக இருக்கும், எவ்வளோ இருக்கும், ஐயோ நம்ம புரிச்சு அப்படிலாம் இல்லை அப்படின்னு வேகமாக போயிட்டு கதவை சும்மா தாங்க சாத்திடுறாரு. போயிட்டு அங்கே திரும்பிக்கிட்டு உட்காந்து அலோ அப்படிங்கிறாங்க. அப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தேங்க்ஸ்ப்பா நீங்கள் வந்தது அப்படின்னு ராஜி பேச, விடுமா இதில் என்ன இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்பா பிரியாணி நல்லா இருந்துச்சாப்பா, நல்லா இருந்துச்சுமா, நான் சட்னி வச்சுருந்தேனே நல்லா இருந்துச்சா அப்படின்னு சொல்ல, புதினா சட்னி வச்சுருந்தேனே சூப்பராக இருந்துச்சுமா, அது நான் தான்ப்பா செஞ்சேன், உங்களுக்கு அது பிடிக்கும்ல அதனால தான் நானே தான் செஞ்சேன் அப்படின்னு சொல்ல, சரிம்மா அப்படிங்கிறாங்க. அப்பா என்னை மன்னிச்சிருங்கப்பா அப்படின்னு சொல்ல, அட விடுமா இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. என் வீட்டுக்காரர் ரொம்ப சந்தோஷப்பட்டாருப்பா, அவர் ஒரு ஆசைப்படுறாருப்பா அப்படிங்கிறாங்க. என்ன அப்படிங்கல அதாவது அவங்க ஒய்ஃபு போயிடுறாங்களா, டக்குன்னு பார்க்குறாரு, படக்குன்னு ஃபோனை கட் பண்ணி போகிறாரு. யதார்த்தமாக வா அப்படின்ட்டு, என்ன திடீர்னு கதவை திறந்துட்டு வர்ற, ஏங்க இது நம்ம ரூமுங்க, நான் வர்றதுக்கு என்ன இருக்குது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கல. யார்ட்டங்க பேசுனீங்க, நம்ம பிள்ளைகிட்ட தானே அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் இல்லை, சும்மா முக்கியமானவங்க வாடிக்கைக்காரவங்க தான், நம்ம வீட்டு வாடிக்கைக்காரவங்க தான். ஏங்க கண்ணு பாருங்க கலங்கிருக்கு, பாசத்தை ஏன் மறைக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைம்மா எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது, என்னதான் இருந்தாலும் நம்ம பிள்ளை ஆயிட்டாளா, அவளை பார்க்கல எனக்கு என்னமோ மாதிரி இருக்குது தெரியுமா, என் கண்ணே கலங்குது, என் மனசே குளிருது தெரியுமா அப்படிங்கிறாங்க. அப்புறம் ஏங்க அவளை ஒதுக்கி வெறுத்து வச்சுருக்கீங்க, என்ன பண்ணுறது, ஊருக்கான்னு சொல்லாதீங்க, உங்கள் தம்பிக்கான்னு சொல்லுங்கள், அவர் பார்த்தீங்களா அவர் பிள்ளையோட தானே இருக்காரு, அந்த பிள்ளை பண்ணாத தப்பாங்க, ஆனாலும் அந்த பிள்ளைய மன்னிச்சுட்டு தானே வச்சுக்கிறாரு, நம்ம என்னங்க ஏங்க இப்படி நம்ம பிள்ளைய பிரிஞ்சிருக்கணும், அவள் என்னங்க பாவம் பண்ணிட்டா, ஊர் உலகத்தில் இல்லாத பண்ணிட்டா, அதுவும் இல்லாமல் உங்கள் தங்கச்சி நல்லா தானங்க வாழ வச்சுட்ருக்கா, நான் வீட்டுக்கு வரமாட்டேன், நம்மளை விடவா ராஜிக்கு முக்கியம், ஆனால் நம்மளை விட அங்கே அத்தை முக்கியம்னு சொல்லிட்டு இருக்கானா, அவள் பாசமாக இருக்கிறனால தானே நம்ம இப்படியே ராசியாக இருப்போங்க அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தா என்ன பண்ணுறது, அப்புறம் ஏங்க கட் பண்ணிங்க, எடுங்க பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களா. பார்க்குறாங்க, ஃபோனை பார்க்குறாங்க, அப்படியே ஆன்லைன் இருக்குது, ஐயோ கட் பண்ணலையா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்களா. அங்கே கதிர் ராஜியும் பேசிகிட்டு இருக்காங்க. ஏன் கட் பண்ணிட்டியா, என்னன்னு தெரியலங்க, ஃபோனை வச்சுட்டாரு போல இருக்குது, ஒன்றுமே கேட்கல அப்படிங்கிறாங்க. சரி நான் கிளம்புறேன், இதுக்கு போகணும், ட்ராவல்ஸுக்கு போகணும், நீ ஃபுல்லாக லீவு போடக்கூடாது அப்படின்ட்டு கிளம்ப போகிறாங்க. ஏங்க அப்பா வந்தது உங்களுக்கு சந்தோஷமா அப்படின்னு கேட்க, என்ன ராஜி என் மாமனார் வந்தது எனக்கு எவ்வளோ சந்தோஷம் தெரியுமா, ஆனால் ரொம்ப அவர் பார்க்க தான் ராஜி டெரர் பீஸாக இருக்கார், மற்றபடி அவர் குழந்த மனசு அப்படியே அவங்க ராஜி அம்மா கேட்குறாங்களா, உங்களை டெரர் பீஸுன்னு சொல்கிறாருங்க உங்கள் மாப்பிள்ளை, பத்தியா எப்படி பேசுகிறத அப்படின்னு சொல்லிட்டு, ஏங்க என்ன எங்கள் அப்பாவை டெரர் பீஸுங்கிறீங்க, எங்கள் அப்பாட்ட நான் சொல்லிக் கொடுக்கட்டுமா, சொல்லிக் கொடு, எனக்கு என்ன பயம், அப்போ அப்படியே பம்மிக்கிட்டு சாப்பாடு வச்சிங்க, அது என்னமோ தெரியல ராஜி, முன்னால் பார்த்தா பயமாக இருக்குது, எப்படி ராஜி அவர் கூட நல்லா இருந்த எத்தனாலும், அதெல்லாம் இல்லை, எங்கள் அப்பா பார்க்குறதுக்கு தான் அப்படியே எரிமலமாக இருப்பார், ஆனால் பனிமலை அவ்வளோ பாசமானவர் தெரியுமா, எனக்காக பார்த்து செய்வார், ஏன் என்னை விட எங்கள் அப்பாவை விட எங்கள் சித்தப்பாவும் நல்லவர் தான் தெரியுமா உங்களுக்கு, சித்தப்பாவை விடு, அவர் மைதானத்தில் கிரவுண்டு விளையாடலாம், ஆனால் உங்கள் அப்பா கிட்ட ஒன்று பிடிச்ச விஷயம் இருக்குது, என்ன அவர் மீசை அப்படியே தடவி பார்த்து சுருட்டு விட்டு அப்படியே இறுக்கி கட்டி பிடிச்சி அவருக்கு ஒரு முத்தம் கொடுக்கணும், அவரும் எனக்கு நெத்தியில் முத்தம் கொடுக்கணும், இந்த ஆசை நிறைவேறுமா ராஜி, இது என்னங்க மாமனாரை கட்டி பிடிக்கணும்னு ஆசை, ஏதோ ஆசை வந்துச்சு சொன்னேன், ஏன் சொல்லக்கூடாதா, சொல்லலாம், இதெல்லாம் நடக்கிற காரியமா, இப்போ தான் என்ன கட்டி பிடிச்சி பாசமாக முத்தம் கொடுத்துருக்காங்க, அடுத்து மருமையனை கட்டி பிடிக்கணும்னா மாதம் பழம் ஆகலாம், பார்க்கலாம், இது என்னோட நல்ல ஆசை நிறைவேறலாம், அடுத்த நிமிஷமே கூட நடக்கலாம் ராஜி, அதெல்லாம் நினைக்கக்கூடாது,
இருந்தாலும் உங்கள் அப்பா ரொம்ப நல்லவர் தெரியுமா அப்படிங்கிறாங்க. பாரா அப்படிங்கிறாங்களா. சரி சரி நான் கிளம்புறேன். ஏங்க நானும் வர்றேன் அப்படின்னு சொல்லல. இல்லைம்மா நீ இரு, இன்னைக்கு ரெஸ்ட் எடு, அம்மா கூட இரு அப்படின்னு சொல்லிட்டு கதிர் கிளம்பிடுறாங்க. இது எல்லாத்தையுமே கேட்குறாங்க. ஏங்க மாப்பிள்ளை ஆசைப்பட்டு கேட்டது உங்கள் மீசையா, கொஞ்சம் சுருட்டை கொடுக்குறீங்களா உங்கள் மாப்பிள்ளைட்ட? நீ வேற அப்படின்னு மீசையை தடவுறாரு. மீசை என்ன மாப்பிள்ளை கிள்ளி எடுக்கிறேன்னு சொன்னார், தடையை கொடுக்குறீங்க? இல்லடி என் மீசை மேலே என்ன அப்படி ஆசை வச்சுருக்காரு, அவ்வளோ நல்லாவா இருக்குது? ஆமாங்க நான் உங்ககிட்ட விழுந்ததே உங்கள் மீசை மேலே தான். என்ன வெக்கப்படுற? ஆமாம் வெக்கம் வருது சொல்கிறேன். உண்மையில் உங்கள் மீசை அழகு அப்படிங்கிறாங்க. அப்புறமா என்னை கட்டி பிடிக்கணும்னு இருக்காரு, முத்தம் கொடுக்கணும்னு இருக்காரு உன் மாப்பிள்ளை. அதுதாங்க எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. எல்லாரும் பொண்ணை தான் கட்டி பிடிப்பாங்க, பொண்ணை பெற்ற அப்பனையுமா? மாப்பிள்ளை வித்தியாசமாக இருக்குல்ல, ஆனாலும் ரொம்ப நல்ல பிள்ளை தெரியுமா, ஒரு கெட்ட பேர் எடுத்தது இல்லைங்க அந்த பிள்ளை அப்படிங்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு சரி நான் கிளம்புறேன் வெளியில் அப்படின்ட்டு என்ன பண்ணுறாங்க, புள்ள ஆசைப்பட்றானே என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கதிர் ட்ராவல்ஸுக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி எடுக்கிறாங்க. கதிர் தான் எடுக்கிறாரு. இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போகணும், கார் வேணும் அப்படிங்கிறாங்க. ஐயோ டிரைவர்லாம் யாரும் இல்லையே. இல்லைங்க அர்ஜென்ட்டாக வேணுங்க, வாங்குங்க. என்னங்க உங்களது ஃபேமஸ்ன்னு பார்த்தா ஆள் இல்லைங்கிறீங்க அப்படின்னு சொல்ல. சரிங்க நானே வர்றேன் அப்படின்னு சொல்ல. அதைத்தானே ஆசைப்பட்டேன் அப்படின்னு சொல்ல. என்னது ஆசைப்பட்டீங்களா? இல்லைங்க நான் வர்றேன்னு நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா, அதை சொன்னேன் அப்படின்ட்டு ஃபோனை வச்சிடுறாரு முத்துவேலு. இந்த குரலை எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே அப்படின்னு கதிர் நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் கார் எடுத்துகிட்டு கிளம்ப ராஜி வர்றாங்க. என்னங்க கிளம்பிட்டீங்க? இல்லை கால் வந்துச்சு, அர்ஜென்ட் கஸ்டமர், நான் கிளம்புறேன், நீ இரு கடையை ஆஃபீஸை பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு கதிர் கிளம்புறாங்க. சொன்ன லொக்கேஷனுக்கு அந்த இடத்துக்கு போயிடுறாரு. இவ்வளோ தூரமாக நம்மளை வர வைக்கிறாங்க, எவன்டாவேன் அப்படின்னு சொல்லிட்டு காரை நிப்பாட்டுறாரு. இங்கிட்ட அங்கிட்ட பார்க்குறாங்க, ஆளை காணோம். கரெக்டாக அங்கிட்டிருந்து வராரு, எந்திரிச்சு முத்துவேல் வராரு. முத்துவேல் இவர் எங்கே வரணும் ஒன்றும் புரியலையே அப்படின்னு பார்க்க கிட்டக்க வராரு. நம்ம கஸ்டமரை காணுமே அப்படின்னு பார்க்கல. அப்படியே டக்குன்னு கார் கதவை திறந்துட்டு இறங்குறாங்க. மாமா என்ன மாமா அப்படின்னு கேட்க, என்ன இங்கே வந்திருக்கீங்க? இல்லை ஒருத்தவங்க கஸ்டமர் வந்தாங்க, இங்கே வர சொன்னாங்க, ஆளை காணோம், அதான் பார்க்குறேன் மாமா அப்படின்னு கதிர் சொல்ல. கஸ்டமரு இங்கே வந்தது கஸ்டமர் இல்லைப்பா, ஓ மாமா தான் அப்படின்னோடனே. என்னது மாமா நீங்களா? ஆமாம் நான் தான் வர சொன்னேன், ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்ல. அப்படியா வாங்க மாமா காரில் ஏறி உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றிக்கிறாரு. எங்கே போகணும்? எங்கே வேணாலும் போகலாம். என்ன மாமா லவ்வர் சொல்கிற மாதிரி சொல்கிறீங்க, எங்கே வேணாலும் போகலான்னுட்டு அப்படின்னு கேட்கல. பரவாயில்ல ஒரு கோயிலுக்கு போகலாம் அப்படிங்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு கோயிலுக்கு போகிறாங்க. பார்த்தா கோயிலுக்கு கரெக்டாக கிட்டக்க போயிடுறாங்களா, இறக்கி விட்றாங்க. இறக்கிட்டு மாமா அப்படிங்கிறாங்க. என்ன? இல்லை ஒன்றும் இல்லை. ஏன் காசு கொடுக்காம விட்டேன்னா கூப்பிட்றீங்களா? இந்த தர்றேன், ஜிபே பண்ணலாம். ஐயோ மாமா நான் அதுக்காகலாம் சொல்லலை, ஒன்றும் இல்லை, நீங்கள் வீட்டுக்கு வந்தீங்களா சாப்பிட, அதுக்கு நான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் மாமா அப்படின்னு சொல்ல. அவ்வளோதானா? வேறு ஆசை எதுவும் இல்லையா? வேறு ஆசை அப்படிங்கல. ஒன்றும் இல்லை மாமா, உள்ளுக்க வரீங்களா சாமி கும்பிடலாம் அப்படின்னு மாப்பிள்ளையை கூப்பிட. மாமா என்னையவா கூப்பிட்டீங்க? ஆமாம் தம்பி அப்படின்னு உள்ளார போய் கும்பிடுறாங்க. சாமி கும்பிட்டுட்டு விபூதியெல்லாம் எடுத்து வச்சுக்கிறாங்களா. அடுத்து விபூதி வைக்கல, வேணும்னே தன்னோட மீசையில் கொஞ்சம் விபூதி வச்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் வெளியில் வராங்களா. அப்படி பார்க்குறாரு கதிர். ஐயோ மீசையில் ஏதோ ஒட்டியிருக்கே மாமா, உங்கள் மீசையில் ஏதோ இருக்குது. அப்படியா? எங்கே தட்டி விடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நானா? சும்மா தட்டி விடுங்க மாப்பிள்ளையா? ஆமாம் அப்படின்னு. ஐயோ டே கதிர் வாசம் நிறைவேறுதே அப்படின்னு அந்த மீசையை தட்டி விடுறாங்க. மாப்பிள்ளை நல்லா தட்டி விடுங்க அப்படிங்கிற நல்லா தட்டி விடுறாரு. தொடச்சி வேணாலும் தட்டி விடுங்க அப்படின்னு சொல்ல. ஆஹோ அப்படின்னு சொல்லி ஒரு திருகுறாங்க. ராஜி சக்ஸஸ், என் மனசு நல்ல மனசு, உடனே நடந்துருச்சு அப்படின்னு சிரிச்சுக்கிட்டு கையை அப்படி வசதிக்கிறாங்க. அதுக்கப்புறம் மாமா தேங்க்ஸ் மாமா. எதுக்கு தேங்க்ஸு? இல்லை என்னோடய ஆசையை நீங்கள் உடனே நிறைவேற்றிட்டீங்க. நான் இப்போ தான் ஜஸ்ட்டு நான் ராஜிகிட்ட சொல்லிட்டு வந்தேன். என்ன சொல்லிட்டு வந்தீங்க? ஒன்றும் இல்லை மாமா, உங்கள் மீசையை தொட்டு பார்க்கணுன்னு ஆசை. பொய் சொல்லாதீங்க, தொட்டு பார்க்க ஆசையா திரும்பி பார்க்க ஆசையா? ஐயோ நம்ம நினச்சதை சொல்லிட்டாரு மாமா அப்படின்னு சொல்ல. பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்ம போகலாம் அப்படின்னு வண்டியில் ஏற போயில மாப்பிள்ளை அப்படின்னு சொல்ல திரும்புகிறாரு. கொஞ்சம் வாங்க அப்படிங்கிறாங்க. என்ன ஒரு ஆசை மட்டும் நிறைவேறினா போதுமா, இன்னொரு ஆசை நிறைவேற வேணாமா அப்படின்னு முத்துவேல் கேட்க. இன்னொரு ஆசை? எனக்கு நிறைய ஆசை இருக்குது மாமா, எதை சொல்கிறது? எதை சொல்கிறதா அப்படின்னு கை ரெண்டையும் விரிக்கிறாரு. மாமா அப்படிங்கல. வாங்க கட்டி பிடிக்கிறது உங்கள் ஆசை தானே. ராஜி உங்ககிட்ட சொன்னாலா? சொல்லவனா இல்லையே, அப்புறம் எப்படி? தெரியும் மாப்பிள்ள வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கட்டிக்கிறாங்க. கண்ணான கண்ணே அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேரும் ஆசையாக பாசமாக கட்டிக்கிறாங்க. மாமா தேங்க்ஸ் மாமா அப்படின்னு சொல்ல. விடுங்க மாப்பிள்ள, என் பிள்ளைய நீங்கள் நான் அப்படி பார்த்துக்கிறீங்க, அதுவே எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு நெத்தியில் முத்தம் கொடுக்குறாங்க. அடடான்னு மயங்கி அப்படியே விழுகிறாரு.
மாப்பிள்ளை மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியை தெளித்து எழுப்புறாங்க. எப்படி ஓகேவா, வண்டி ஓட்டுவீங்களா? எனக்கு வண்டி எப்படி ஓட்டுறேன்னு தெரியல மாமா. சரி உட்காந்துக்கங்க அப்படின்னு உட்கார வச்சுட்டு முத்துவேலை காரை ஓட்டுறாரு. ஓட்டிக்கிட்டு ட்ராவல்ஸுக்கு வந்துடுறாங்க. மாமா உங்கள் வீட்டுக்கு பரவாயில்ல, நீங்கள் ஓட்டுற கண்டிஷனில் இல்லை அப்படின்னு இறக்கி விட்றாங்க. ராஜி ஓடி வருது. என்னது அப்பா ஓட்டிகிட்டு வராரு, கதிருக்கு என்னாச்சுன்னு கதவை திறந்து பார்த்தா ஒன்றும் இல்லைம்மா ஒன்றும் இல்லை, மாப்பிள்ளை நல்லா தான் இருக்காரு. மாப்பிள்ளையா அப்படின்னு அவங்க அப்படியே அதிர்ச்சி அடைய, ராஜி ராஜி என்னாச்சு? ஸோ இங்கே அவங்கள விழுக, ஐயோ என்ன 2 பேர் இப்படி தோளில் விழுந்தா என்ன பண்ணுறது? 2 பேர் என்ன 20 பேர் வந்தாலும் சாஞ்சு தாங்கி பிடிக்கிற அளவுக்கு உங்கள் தோல் அப்படி விரிஞ்சு இருக்கே பாலைவனம் மாதிரி அப்படின்னு சொல்லி மனசில் நினச்சிக்கிறாரு கதிர் ராஜியும். அதுக்கப்புறம் 2 பேரையும் தண்ணியை தெளித்து மெல்ல கொண்டாந்து ட்ராவல்ஸ் ஆஃபீஸில் உள்ளார உட்கார வைக்கிறாங்க. ஓகேவா, நீங்கள் நல்லா இருக்கீங்களா, சந்தோஷமா அப்படிங்கல? மாமா அப்பா அப்படின்னு 2 பேரும் மறுபடியும் தோளில் சாயிறாங்க. ஓகே 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 அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக கிளம்புறாங்க. முத்துவேலை போனதுக்கப்புறம் கதிர் ராஜியும் பார்க்குறாங்க. என்னங்க நடக்குது? ஏய் நீ உங்கள் அப்பாட்ட சொன்னியா? எதங்க, நான் ஆசைப்பட்டது தான், நான் சொல்லவே இல்லை. அப்புறம் எப்படி நம்ம ஃபோனில் பேசினதும் கேட்டிருப்பாரோ? ஓ ஆமாங்க, எப்படியோங்க உங்கள் நல்ல மனசு உண்மையிலே நல்ல மனசு தான், உங்கள் ஆசை உடனே நிறைவேறிச்சே அப்படின்னு ராஜி சொல்ல, உடனே நிறைவேறிச்சு, இன்னொன்று தான் ஆசைப்பட்றேன். இன்னொன்னா என்ன ஆசைப்பட்றீங்க அப்படிங்கிற மனசுக்குள்ள நினைக்கிறாங்க. உன்னையும் இறுக்கி அணைச்சி உமா கொடுக்கணும் தான், நடக்கவா போகுது அப்படின்னு கதிர் சொன்னோன்னே மனசில் நினச்சோன்னே நடக்கும் நடக்கும் சீக்கிரமே நடக்கும். ஏய் நான் என்ன நினச்சேன்னு உனக்கு எப்படி தெரியும்? தெரியும் தெரியும் நீ என்ன நினச்சேன்னு. என்னடி, நான் உன்னை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்கணும்னு நினச்சேன், அது உனக்கு தெரிஞ்சிருச்சா? அப்போ அப்படித்தான் நினச்சிங்களா? ஐயோ அப்போ நீ அது தெரியாதா? நான் சும்மா போட்டு வாங்கினேன், ஐயோ மாட்டிக்கிட்டேனா அப்படின்னு சொன்னோன்னே ராஜி வராங்க. உங்கள் ஆசை நிறைவேறும், இவ்வளோ ஆசையை வச்சுக்கிட்டு ஏன்டா அப்படி சொல்லிட்டு இறுக்கி அணைச்சி உமா கொடுக்குறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்க. இன்னும் அப்டேட்ஸ்க்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நம்ம கிட்ட இருக்க எல்லா சேனல்ஸோட லேட்டஸ்ட் வீடியோ அப்டேட்ஸ்க்காக மேல ரைட் சைடுல காட்டுற லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் மெஹர்.